அப்போ அந்த இடத்துல வந்து தண்ணி இருக்கிற இடத்துல அந்த காலத்தில் மக்கள் குடியேறுவாங்க. ஒரு வாகன கூட்டம் பிரயாணிகள் போகிறாங்க, அந்த இடத்துல தண்ணீர் காகம்லாம் பறந்துக்கிட்டு இருக்குது, அந்த இடத்துல தண்ணி இருக்குதுன்ற அந்த பாலைவனம் தானே, தண்ணிங்கிற ரேராக இருக்கும்ல. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கூட்டத்தார் வியாபார கூட்டம் பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து அவங்க குடியிருக்கிறாங்க. ஒரு தண்ணி துணை உருவானோன்னா நாங்களும் இங்கே தங்கிக்கிட்டோமா, தண்ணியை பயன்படுத்திக்கிறோமான்னு கேட்கட்டோன்னா தாராளம் பயன்படுத்திக்கிறங்கன்றாங்க. அவங்களுடைய மொழி தான் அரபு மொழி, இவங்க மொழி அரபு மொழி கிடையாது. இப்ராஹிமோட மொழி அரபு கிடையாது, அரபு கிடையாது, அவர் ஹிப்ரு தான். எபிரேய மொழியா, எபிரேய மொழி, ஹிப்ரு தான் எபிரேய மொழி. இயேசுநாதனுடைய மொழி கூட அதேதான். இஸ்மாயில், அந்த இப்ராஹிம்ங்கிற சொல்லும் அரபி சொல்லு கிடையாது, இஸ்மாயில்ங்கிற சொல்லும் கூட அரபு சொல்லு கிடையாது, எபிரேய சொல்லு தான் அது. அப்ப இஸ்மாயிலுக்கும் அரபி தெரியாது, அவர் மனைவிக்கும் தெரியாது, இவருக்கும் தெரியாது. அரபு இப்போ வணிக கூட்டங்கள் வந்தாங்க, தந்து அவங்களிடமிருந்து இவர்கள் அரபியை கற்றுக்கொண்டார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அரபு மொழி